தமிழ்நாட்டு அரசியலில் இதுவரை நடந்திராத பெரும் துயரம் நேற்று கரூரில் நடந்தேறி இருக்கிறது. ஒவ்வொரு அரசியல் கட்சியின் தலைவர்களும் பேரணி பிரச்சாரம் போன்றவற்றை நடத்துகிற போது லட்சக்கணக்கிலே கூடுகிறார்கள். ஆனால் இதுவரை கூட்ட நெரிசலில் 39 பேர் உயிரிழக்கும் ஒரு பேரவலம் நடந்ததில்லை. எனவே இது தமிழ்நாட்டை மட்டுமல்ல, இந்திய அளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆண்ட ஒன்றா துயரமாக இது மாறியிருக்கிறது. 39 பேரையும் பறிகொடுத்து தவிக்கிற குடும்பத்தை சார்ந்த உற்றார் உறவினர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள் குடும்பத்தினருக்கு தமிழ்நாடு அரசு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குவதாக அறிவித்துள்ளது. அந்த தொகையை 50 லட்சம் ரூபாயாக உயிருக்கு ஆபத்தான நிலையிலே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும். தேவையான உயர் சிகிச்சை அளிக்க உரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு இந்த துயரம் நடந்தேறிய உடனேயே தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் சிகிச்சை வழங்க வேண்டும். கரூருக்கு சென்று நள்ளிரவு வேளையில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறியது. துயரத்தில் உறைந்திருக்கும் நம்மை போன்ற அனைவருக்குமே ஆறுதல் அளிப்பதாக தமிழ்நாடு அரசு அந்த துயரத்தில் மிக தீவிரமான முறையிலே மீட்பு பாதுகாப்பு நடவடிக்கைகளை, துயர் துடைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவது பாராட்டுகிறது. அண்டை மாநிலத்தில் அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், நடிகர்களாக இருக்கட்டும், ஒரு சக மனிதனை கடந்து போகிற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பார்க்குறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அது வேறு விதமாக இருக்குது. அப்போ மக்களை இங்கே எல்லா மாநிலங்களிலும் சினிமா ரசிகர்கள் உண்டு, புகழ்பெற்ற திரை கதாநாயகர்கள் உண்டு. ஆனால் தமிழ்நாட்டில் திரை கவர்ச்சி என்பது ஒரு மோகமாக மாறி சினிமா மோகத்தில் தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் ஒரு அரசியல் தலைவரை காண்பதற்காக கூடிய கூட்டம் என்பதை விட ஒரு திரை கதாநாயகரை காண்பதற்காக கூடிய பெரும் கூட்டமாகும். அரசியலில் சினிமா என்பது பிற மாநிலங்களில் உள்ளது. ஆனால் தமிழ்நாட்டில் இத்தகைய பாதிப்புகளை சந்திக்கும் அளவுக்கு இருப்பது வேதனை. மாவட்ட செயலாளர் 10,000 பேர் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மனு கொடுத்துருக்காங்க. அதனால நாங்கள் 500 பாதுகாப்பு அதிகாரிகள் மட்டும் தான் காவல்துறையின் சார்பாக கொடுத்துருந்தோம். ஆனால் கூட்டம் அதிகமாக வந்ததுனால எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி காவல்துறையின் சார்பாக அறிக்கை கொடுத்துருக்காங்க. சப்போஸ் கூட்டம் அதிகமானதுனால அதை பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது தமிழக அரசு கடமை தானே, அதையே கவனித்தாங்களா அதை பற்றி இது குறித்து அருணா ஜெகதீசன் அவர்களின் தலைமையில் நீதிபதியின் தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆணையம் அவர்கள் விசாரித்து இதன் பின்னணி காரணங்களை தெரிவிப்பார்கள். இப்போது காசு சொல்ல முடியாது. இது போன்ற பெருந்திரளை திரட்டுகிற போது இந்த கட்சியின் தலைவர்கள், முன்னணி பொறுப்பாளர்கள் கூட்டத்தை திரட்டும் போது எவ்வளவு பொறுப்பாளர்கள் லட்சம் பேர் திரளுவார்கள் என்பதையெல்லாம் முன்கூட்டியே கணக்கிட்டு அதற்கேற்ப நேரம், இடம், தலைவர் ஒரு இடத்தில் நின்று பேசக்கூடிய கால அளவு ஆகியவற்றை எல்லாம் தீர்மானிக்க வேண்டும். என்னதான் ஆயிரக்கணக்கான போலீசாரை கொண்டு வந்து பிடித்தாலும் கூட நாமும் பொதுமக்களுடைய பாதுகாப்பிலே விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதுதான் 35 ஆண்டு கால பொதுவாக நான் அறிந்து கொண்ட
அனுபவம். ஆகவே நாம் காவல்துறையினர் மீது பொதுவாக தெரிந்து கொண்டது குற்றம் சுமத்துவது அல்லது தமிழ்நாடு அரசு மீது குற்றம் சுமத்துவது அல்லது இந்த தமிழரசு கூட்டத்தை சுமத்துவது நடத்தியவர்கள் மீது குற்றம் சுமத்துவது என்ற மீது குற்றம் சுமத்துவது ஒரு நிலை இப்போதைக்கு தேவையில்லை என்று நான் கருதுகிறேன். என்று கருதுகிறேன். துயரத்தில் துக்கத்தில் வீழ்ந்து கிடக்கிற மக்களுக்கு ஆறுதல் சொல்வதும் அவர்களை ஆற்றுப்படுத்துவதும் தான் நம்முடைய கடமை என்று எதிர்கட்சிகள் வந்து எந்த ஒரு போராட்டம் காவல்துறை தான் பண்ணுறது, எதிர்கட்சிகளுக்கு அனுமதி தரதில்லை. அது இல்லாமல் பல நிபந்தனைகள் வைத்து கடைசி நேரத்தில் அவர்களுக்கு அனுமதி தராங்க, இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு டிபிஎஸ் எப்படியா இருந்தாலும் அனுமதி தரதான் போகிறாங்க. யாரையும் வந்து பேரணி நடத்தக்கூடாது, பிரச்சாரம் செய்யக்கூடாது, காவல்துறை செலுத்துறாங்க. அவங்க வந்து நிபந்தனை கொடுக்கும்போது இப்போ அவங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்தால் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்காங்க. அதனால தான் இந்த நிபந்தனைலாம் தராங்க. நீங்கள் வண்டி மேலே உட்கார்ந்து வரக்கூடாது, ஒரு வண்டியில் கூட பேர் தான் வரணும், மாதிரியான வண்டியில் தான் வரணும் அப்படிங்கிற ஒரு சில நிபந்தனைகள் விதிப்பது இதுதான். இந்த மாதிரி வந்து நாம தான் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் கொடுக்கணும் காவல்துறை நமக்கு சுட்டி காட்டுறாங்க. நாங்கள் எத்தனையோ பேரணியில் இப்போ அன்பில் திருச்சிராப்பள்ளி நடக்கிற பேரணியில் லட்சக்கணக்கான பேர் திரண்டார்கள், இளைஞர்களும் திரண்டார்கள். இதே போல குழந்தைகளை கூட்டிக் கொண்டு ஏராளமான பெண்மணிகள் வந்து கலந்து கொண்டார்கள். எல்லா பேரணிகளிலும் இது வழக்கமான ஒன்று தான். ஆகவே நமக்கும் அதில் பொறுப்பு இருக்கிறது. வெறுமனே நாம் காவல்துறையும் அரசும் தான் பொறுப்பு என்று சொல்லிவிட்டு நகர்ந்துள்ளோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக நிதி உதவி இறந்தவர்கள் குடும்பம் எங்களால் எங்கள் சக்திக்கு ஏற்ப அந்த உதவி அந்த நிபந்தனைகளையும் குறிப்பிட்ட நேரத்தில் வந்து எந்த இடத்துலையும் இதை பின்பற்றலாம் அப்படின்ற கருத்தை வந்து காவல்துறை இது வந்து நம்ம யூகத்திற்கான கருத்து சொல்ல முடியாது. அவர் வந்து கிட்டத்தட்ட 7 மணி நேரம் தாமதமாகி இருக்குது அவர்கள் சேர வேண்டிய இடத்துக்கு. இந்த அளவுக்கு தாமதமாக நாம் இடம் கொடுத்துருக்கோம். வந்து அவர் தான் பொறுப்பு. என்னதான் இருந்தாலும் காலையில் நாமக்கல்லில் சேர வேண்டிய இடத்துக்கு உரிய நேரத்துக்கு போனால் அவர் சென்னையிலிருந்து புறப்பட்ட நேரமே ரொம்ப தாமதமாக புறப்படுவார். முதல் நாள் இரவே வந்து தங்கியிருந்து அடுத்த நாள் நாமக்கல்ல அவர் வந்து ஒரு 8:30 மணி இல்லைன்னா 9:30 மணிக்கு போவார். குறைஞ்சது 1 மணி நேரம் வந்து தாமதமாகலாம். அந்த பயணத்தின் போது திரள் வந்து தடுக்கிறாங்க, முன்னால் வந்து கூட்டம் நிறைய பேருச்சு, அதனால நேரம் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அப்படி. ஆனால் 7 மணி நேரம் வந்து தாமதமாகிறது அப்படின்னு சொன்னால் அவங்களே வந்து திட்டமிட்டு தாமதித்து போனார்களா அப்படின்னு ஒரு கேள்வி. இன்னும் கூட்டம் கூடட்டும் ஒரு இடத்துல ஒரு திரள் எவ்வளோ நேரம் தேங்கி நிற்கலாம் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. ஒரே இடத்துல லட்சக்கணக்கான பேர் 1 மணி நேரம் 2 மணி நேரம் தேங்கி நிற்க டீஹைட்ரேஷன் ஏற்படலாம் சரி, எல்லா நாட்டு வளர்ச்சி ஏற்படலாம். அப்போ ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அந்த இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு உருவாகும். அந்த மாதிரி உருவாகாமல் தேங்கி நின்றதன் விளைவாக ஏற்பட்ட ஒரு பெரும் பாதிப்பாகத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். மரணங்கள் அதிகாரத்தை அடைவதற்கான பாதையை இல்லை, அதாவது பல நிகழ்ச்சிகளில் இதே மாதிரி கூட்ட நெரிசலில் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. ஒன்றும் புதுசு இல்லை. கும்பமேளாவுக்கு போன இடத்துல அது மாதிரி, அதே மாதிரி ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் பெங்களூர் நினைக்கிறேன், அங்கே அது மாதிரி நடந்திருக்கு. பல இடங்களில் அது மாதிரி நடந்திருக்கு. இதில் வந்து பங்கேற்கக்கூடிய நம்மை போன்றவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வேணும். நம்ம பற்றிய பாதுகாப்பு, நம்ம குழந்தை தூக்கிட்டு போகலாமா வேண்டாமா, பிள்ளைகளை பெண்களை வந்து அழைச்சி போகலாமா வேண்டாமா. இப்போ நாங்கள்லாம் ஒவ்வொரு பேரணிக்கு முன்னாலே அது ஒரு கிளாஸ் மாதிரியே எடுக்கிறோம். எடுத்து சொல்கிறோம், வண்டியில் வரும்போதே குடிநீர் கொண்டு வாங்க, வண்டியில் வரும்போதே சாப்பாடு கொண்டு வாங்க, வண்டியில் வரும்போதே உங்களுக்கான பிஸ்கட்ஸ் எல்லாம் கொடுத்துருங்க, எங்கேயும் கடையில் போய் சாப்பிடக்கூடாது, அது மாதிரி குழந்தைகளை வச்சுட்டு வராங்க, முதியோர்களை வச்சுட்டு வராங்க, மாற்றுத்திறனாளிகள் வங்கி இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஒவ்வொரு முறையும் நாங்கள் நமக்கு பாதுகாக்கப்படுறோம். வண்டி வேகமாக ஓட்டக்கூடாது, வண்டியில் வரக்கூடிய டிரைவர் வந்து பிடிச்சிட்டு வரக்கூடாது, அவன் பிடிச்சிட்டு வரலாம் ஏன் நீங்கள் பார்க்கணும். இதெல்லாம் அதனால் பெருந்திரளில் பங்கேற்கக்கூடிய பொதுமக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கும் அரசும் தான் இருக்கிறது என்று நாம் கருதக்கூடாது. நமக்கும் அதில் பொறுப்பு இருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்டுகிறேன். சார், இந்த கள்ளக்குறிச்சியில் இறந்தப்ப 50 பேர் வந்தாங்க, முதல்வர் இதுக்கு 2 கோடி ரூபாய் சொல்கிறார். இந்த நேரத்தில் இருக்கிறது சொன்னாங்க வந்து அது அந்த சூழல் வேற, இந்த சூழல் வேற, இப்போ பார்க்கக்கூடாது பார்த்தது தப்பு. ஏன் போடாது இதுதான் மக்கள் 40 பேர் ஒரே நேரத்தில் இறந்துருக்காங்க. கள்ளக்குறிச்சியில் அடுத்தடுத்து இருந்தாங்க. அது வந்து கள்ளச்சாராய குடிக்கிறதுக்கு ஒரே நேரத்தில் ஒரே சம்பவம் நடக்குது. பிடிச்சவங்க மருத்துவமனைக்கு போய் ஒரு அது வந்து நம்ம அப்படி ஒப்பீடு செய்ய முடியாது. எல்லா நேரத்துலையும் இப்போ எல்லா நிகழ்ச்சியும் நம்ம கலந்து போகிறோம். இந்த நிகழ்ச்சி வர இன்றைக்கி ராமநாதபுரம் போகணும், அந்த கேன்சர் பற்றி நான் வரேன்.
சில நேரங்களில் சில நிகழ்ச்சியில் இதே மாதிரி துயர சம்பவம் உடனடியாக போய் கலந்து முடியாது. அதனால அது காலச்சுவடு பொறுத்து தான் அது அமையும். சார், விஜய் ரசிகர்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? விஜய் ரசிகர்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? எப்படி இருக்கணும்? விஜய் ரசிகர்